ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காய்ச்சி ஆறின பால் 1/4 கப், 3 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு. இதை இப்போ எல்லாத்தையும் பாலில் கலந்துடலாம். ஈஸ்ட்டு சர்க்கரையும் பாலில் கலந்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். ஈஸ்ட்டு கலந்த பாலை இதில் சேர்த்துடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு பிறகு மாவை தேய்ச்சிடலாம். இதேமாரி மூடியை வச்சு கட் பண்ணிடலாம். மூடியை வச்சு நடுவில் கட் பண்ணிடலாம். எல்லா டோனட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, ஒன்றா போட்டுடலாம். ரெண்டு பக்கம் நல்லா சவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கொக்கோ பவுட்ரு 1 ஸ்பூன், சர்க்கரை 2 ஸ்பூன் மிக்சியில் பவுடராக அடித்து வச்சுருக்கேன். டோனட் மேலே இதை தூவிடலாம். சாக்லேட் கொஞ்சம் துருகி வச்சுருக்கேன், மேலே தூவிடலாம். நம்மளுடைய டோனட் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.